ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளிலே நம்மை வழி நடத்துவாராக. கடந்த நூற்றாண்டிலே சார்லஸ் பின்னி என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்து வந்தார். அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வல்லமையாய் நிரம்பி அவருடனே இருந்து ஊழியத்தின் பாதையிலே அவரை வழி நடத்தினார். அவர் கடந்து போய் ஊழியம் செய்த பிரசங்கித்த அநேக இடங்களிலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அவர் மேலே வல்லமையாய் அசைவாடிற்று. ஒரு நாள் அவ்விதமாய் ஒரு ஊழியத்தின் பகுதியிலே, நியூயார்க் பகுதியிலே அவர் இருந்த பொழுது அங்கே ஒரு பெரிய திரளான ஒரு ஃபேக்டரிக்கு அங்கே போகிறார், தொழிற்சாலைக்கு அங்கே கடந்து போகிறார். அங்கே போன உடனே என்ன தெரியுமா நடந்தது? இவரை பார்த்த மாத்திரத்தில் அங்கிருந்த ஒரு வேலைக்காரன் தொழிலாளி, அவன் இவரை பார்த்த உடனே பாவ குற்ற உணர்வு அடைந்தவனாய் அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் பக்கத்தில் இருந்த மற்றொருவனும் அப்படியே அழ ஆரம்பித்து விட்டான். அவன் மட்டும் இல்லை, வேறு ஒருவனும் அப்படி தேம்பி அழ ஆரம்பித்து கடைசியில் இது அதிகமாய் ஆக ஆக என்ன ஆயிற்று சொன்னால், அங்கே ஓடிக்கொண்டிருந்த எல்லா மிஷன்களையும் நிறுத்த வேண்டியது ஆயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சுத்த இருதயம் என்று சொல்லுகிற பொழுது வேதாகமத்திலே அந்த ஆவி மனுஷனை அது குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இருந்தபடியினாலே அவிதமாய் தேவன் உடைய அசைவாடுதல் அவிதமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிக ஆச்சரியமான காரியங்களாய் இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை அழகா மாற்ற விரும்புகிறேன் என்று தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு தாய் தகப்பனும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, உலகத்திலேயே தாம் பிள்ளை தான் அழகு என்று சொல்லி விரும்புவார்கள். தாம் பிள்ளை தான் அழகு என்று சொல்வார்கள். ஏசப்பா கூட அப்படிதான் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க ஒருத்தரும் அவருடைய பார்வையில மிக அழகாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The purity in heart, இந்த இருதயத்தில் சுத்தம், இந்த சுத்த இருதயம் என்று வேதம் சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லுது? The moral purity for the divine power, அந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நெருங்கி வருவதற்கு உண்டாகிற அந்த உள்ளான ஒரு மாற்றம், the transformation, இந்த உள்ள நடக்குது பாருங்க, ஆள் மனதில். அதைத்தான் தேவன் சொல்றாரு, அது உனக்கு ரொம்ப அழகு கொடுக்கும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உள்ள நடக்கிற அந்த வாஞ்ச மாற்றம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அது கொண்டு போயிருமா? அதுதான் அந்த ஆசீர்வாதத்தையே நமக்கு விளக்கி காட்டுமா? தேவனுக்கு விருப்பமானது அதுதான். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி. அதோடு மட்டுமல்ல, மத்தேயு 5:8 கூட நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருக்கு மிகவும் பிரியமானது ஒன்று, அந்த பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனிடத்தில் நெருங்கி வந்துடுற பொழுது தேவன் சொல்றாரு, அப்போ உனக்கு அந்த தேவனுடைய அந்த ஆள் மனதில் உண்டாகிற அந்த சந்தோஷம் உள்ள இருந்து அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பிக்கும். You will get that divine joy.
அந்த டிவைன் ஜாய் உனக்கு, அந்த பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் உனக்கு வர ஆரம்பித்திடும். இந்த பரிசுத்தம் உள்ளத்தில், பரிசுத்தம் இருதயத்தில் சுத்தம் என்று சொல்கிற பொழுது அங்கே ஏமாற்றுத்தன்மை இல்லை, நயவஞ்சகம் இல்லை, அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இது. தேர் இஸ் நோ டிவைடட் லாயல்டிஸ். அந்த நம்பகத்தன்மையோட தேவனை, முழுமையாய் தேவனை சேவிப்பது. அல்லேலூயா. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அங்கே ஏமாற்று வேலை இல்லை. தேவனை 100% அந்த ஆத்துமா நேசிக்கிறது. இந்த ஆத்துமா நேசிக்கிற உங்களுடைய ஆத்துமா நேசிக்க வேண்டும். தேவன் அன்னைக்கு அதுலேருந்து தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்குள்ள, கண்ணீருக்குள்ள, வழிகளுக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம். அப்பா சொல்றாரு, இந்த பரிசுத்தம் மேல வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு நீங்க அந்த கீழே, அந்த ஸ்டேஜில இருந்து கீழே இறங்க மாட்டீங்க. அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்க கீழே இறங்க மாட்டீங்க. என்னென்று சொன்னால் எல்லாமே அதுக்குள்ளதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. மீதியெல்லாம் சர்வசாதாரணமாய் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவானிலே நாம் படிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், பிரியமானவர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், என் எவ்விதமாய் இருப்போம் என்றும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த உள்ளத்துல பரிசுத்தம் வந்துருச்சுன்னா நம்ம தேவனை ரியலா நம்ம அனுபவிக்க ஆரம்பித்து விடுவோம். அதான் தேவன் சொல்றாரு, நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வா, நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். நீ அதுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம், அந்த பரலோகத்தையே நீ பூமிக்கு கொண்டு வந்துடலாம். தேவன் அப்படித்தான் நீங்க வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நாம் சுத்த இருதயத்துடனே கர்த்தரை சேவிப்போம். அப்படியே நாமத்தை கனப்படுத்தலாம், செபிக்கலாம். மகா பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு சுத்த இருதயத்தை கொடுத்திருக்கிறவரே, நாங்கள் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி, சுத்தமாகும்படி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிக கனிகளை கொடுக்கும்படி நீர் எங்களை சுத்தப்படுத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடி தம்முடைய நாமத்தின் மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் எந்த காரியமும் தடையாய் இருக்க கூடாதப்பா. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி பலப்படுத்துவீராக. உடைய கரம் எங்களை வல்லமையாய் மூடிக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் மேகம் எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ராஜா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாங்களும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சுத்த இருதயத்தோடு சேவிக்கிற கிருபையை தாரும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமான வாஞ்சைகளையும் உணர்வையும் வழிநடத்தலையும் நீர் உண்டு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.